சூர் வம்சத்தை நிறுவியவர் யார்? ஷெர்ஷா. எந்த கோட்டை முற்றுகையின் போது ஷெர்ஷா 1545இல் மரணமடைந்தார்? கலஞ்சார் கோட்டை. டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் யார்? இப்ராஹிம் லோடி. பாபரை இந்தியா மீது படையெடுத்து வரும்படி சொன்னவர் யார்? ஆலம்கான் லோடி, தௌலத் கான் லோடி. பாபர் தந்தை வழியில் எந்த மரபைச் சார்ந்தவர்? தைமூர் இனம். பாபர் தாய் வழியில் எந்த மரபைச் சார்ந்தவர்? செங்கிஸ்கான் இனம். முதலாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? 1526 ஏப்ரல் 21. முதலாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. முகலாய பேரரசின் அடித்தளத்தை உருவாக்கியவர் யார்? பாபர். 1527இல் கான்வா போர் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் ராணா சங்கா. 1528இல் சந்தேரி போர் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் மெதினிராய். 1529இல் கோக்ரா போர் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் முகமது லோடி. பாபர் தனது சுயசரிதையை எழுதிய நூல்? துசுக்-இ பாபரி. ஹூமாயூன் சகோதரர்கள் யார்? காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். 1539இல் சௌச்சா போர் யாருக்கிடையே நடைபெற்றது? ஷெர்கான் மற்றும் ஹூமாயூன். 1540இல் கன்னோசி போர் யாருக்கிடையே நடைபெற்றது? ஷெர்கான் மற்றும் ஹூமாயூன். அக்பர் எங்கு பிறந்தார்? அமர்கோட்டை. ஹூமாயூன் என்றால் என்ன? அதிர்ஷ்டசாலி. ஹூமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார் என்று கூறியவர் யார்? லேன்பூல். அக்பரின் பாதுகாப்பாளர் யார்? பைராம்கான். ஷெர்ஷாவின் உண்மையான பெயர் என்ன? ஃபரீத். ஃபரீதுக்கு ஷெர்கான் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஜோன்பூரின் ஆப்கானிய கவர்னர். இறையத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷா எந்த டெல்லி சுல்தானின் இராணுவ முறையை பின்பற்றினார்? அலாவுதீன் கில்ஜி. நாணயங்களில் தனது பெயரை தேவநாகரி எழுத்தில் பொறிக்கச் செய்தவர் யார்? ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை யார்? ஷெர்ஷா. ஷெர்ஷாவின் கல்லறை எங்கு உள்ளது? பீகார், சச்சாரம். டெல்லியில் உள்ள புராணகிலாவை உருவாக்கியவர்? ஷெர்ஷா. அக்பரின் இயற்பெயர்? ஜலாலுதீன் முகமது அக்பர். 1556இல் நடைபெற்ற இரண்டாம் பானிபட் போர் யாருக்கிடையே? அக்பர் மற்றும் ஹெமு. அக்பரின் வளர்ப்பு தாய் யார்? மாகம் அனகா. அந்தப்புற அரசாங்க காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்? மாகம் அனகாவின் 2 ஆண்டு நிர்வாகம். ஜிசியா வரியை இரத்து செய்தவர் யார்? அக்பர். பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இராஜா டோடர்மால். ஐனி அக்பரி. அக்பர்நாமா எழுதியவர் யார்? அபுல் பாசல். இராமாயணம், மகாபாரதத்தை பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அபுல் பைசி. அக்பரின் இசைஞானி யார்? தான்சேன். அக்பர் இபாதத் கானா கட்டிய ஆண்டு? 1575. தவறுபடா ஆணையை வெளியிட்டவர் யார்? அக்பர். 1582இல் அக்பர் தோற்றுவித்த மதம்? தீன்-இ-இலாஹி. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? இராஜா டோடர்மால். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். குஜராத் வெற்றியின் நினைவாக அக்பர் எதனை கட்டினார்? பதேப்பூர் சிக்ரி. முகலாய பேரரசை உண்மையில் நிலைநாட்டியவர் யார்? அக்பர். ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன? சலீம். ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? உலகினை வெல்பவர். ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த மூத்த மகன் யார்? குஸ்ரு. ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட 5வது சீக்கிய குரு யார்? குரு அர்ஜுன் தேவ். வில்லியம் ஹாக்கின்ஸ், தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வந்தனர்? ஜஹாங்கீர். எந்த நகரில் வணிகம் செய்ய அனுமதி பெற்றனர்? சூரத்.
ஜஹாங்கீரின் சுயசரிதை நூல் இது. துசுக்-இ ஜஹாங்கிரி. நீதிச்சங்கிலி மணியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜஹாங்கீர். நூர்ஜஹானின் இயற்பெயர் என்ன? மெகருன்னிஷா. நூர்மஹால் என்றால் என்ன? அரண்மனையின் ஒளி. நூர்ஜஹான் என்றால் என்ன? உலகின் ஒளி. நூர்ஜஹானின் காலம் அழைக்கப்படுவது எது? 1611 முதல் 1626 வரை. ஸ்ரீநகரில் சாலிமர் மற்றும் நிஷாத் பூந்தோட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஜஹாங்கீர். அக்பரின் கல்லறை எங்கு உள்ளது? சிக்கந்தரா. ஷாஜஹானின் இயற்பெயர் என்ன? குர்ரம். ஷாஜஹான் என்றால் என்ன? உலகின் அரசன். முகலாயர்களின் பொற்காலம் யாருடைய காலம்? ஷாஜஹான். சுட்டிடக்கலையின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஷாஜஹான். ஷாஜஹானாபாத் நகரை உருவாக்கியவர் யார்? ஷாஜஹான். செங்கோட்டையை கட்டியவர் யார்? ஷாஜஹான். செங்கோட்டையில் உள்ள மாளிகைகள் எவை? ரங் மகால், மோதி மகால், முத்து மகால், திவான்-இ-ஆம், திவான்-இ-காஸ். விண்ணுலகை பூமியில் உருவாக்கியவர் யார்? ஷாஜஹான். ஜாமா மசூதியை கட்டியவர் யார்? ஷாஜஹான். தாஜ்மஹால் யாரின் நினைவாக கட்டப்பட்டது? மும்தாஜ் மகால். தாஜ்மஹாலின் தலைமைச் சிற்பி யார்? உஸ்தாத் இஷா. ஆக்ராவில் முத்து மசூதியை கட்டியவர் யார்? ஷாஜஹான். மயிலாசனத்தை உருவாக்கியவர் யார்? ஷாஜஹான். மயிலாசனத்தை நாதிர்ஷா கொள்ளையடித்த ஆண்டு? 1739. கடைசி வலிமை வாய்ந்த முகலாய மன்னர் யார்? அவுரங்கசீப். ஆலம்கீர் பட்டம் பெற்றவர் யார்? அவுரங்கசீப். குரானை தவறாமல் படித்த மன்னர் யார்? அவுரங்கசீப். அவுரங்கசீப் கொன்ற சீக்கிய குரு யார்? குரு தேஜ் பகதூர். கால்சா அமைப்பை உருவாக்கிய சீக்கிய குரு? குரு கோவிந்த் சிங். சிவாஜியை அழிக்க அனுப்பப்பட்ட தக்கான ஆளுநர் யார்? செயிஷ்டகான். ராஜபுத்திர தலைவராக அனுப்பப்பட்டவர் யார்? ஜெய் சிங். தக்கான புற்றுநோய் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிவாஜி. திவானி-இ விசாரத் பொறுப்பு என்ன? வரவு செலவுகள். திவானி-இ ஆரிஷ் பொறுப்பு என்ன? இராணுவம். திவானி-இ இராசாலத் பொறுப்பு என்ன? வெளியுறவு. திவானி-இ இன்ஷா பொறுப்பு என்ன? அரசு ஆணைகள். தக்காணம் மற்றும் மகாராஷ்டிர மக்களை என்ன அழைப்பர்? மராத்தியர்கள். மராத்தியர் போர் முறை என்ன? கொரில்லா போர். முறைசாரா போர் முறை என்ன? கொரில்லா. சிவாஜி எங்கு பிறந்தார்? சிவனேரி கோட்டை, 1627. சிவாஜியின் பெற்றோர் யார்? ஷாஜி மற்றும் ஜிஜாபாய். சிவாஜியின் காப்பாளர் யார்? தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி கொன்றவர் யார்? அப்சல்கான். சிவாஜி கட்டைவிரல் துண்டித்தவர் யார்? செயிஷ்டகான். புரந்தர் உடன்படிக்கை ஆண்டு? 1665. மலையலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிவாஜி. சிவாஜி சத்ரபதி பட்டம் பெற்ற ஆண்டு மற்றும் கோட்டை? 1674. ரீகார். அஷ்டபிரதான் அலங்கரித்த அவை யாருடையது? சிவாஜி. சிவாஜியின் பேரரசு பெயர் என்ன? சுயராஜ்யம். சிவாஜியின் 2 முக்கிய வரிகள் எவை? சவுக் சர்தேஷ்முகி. பாலாஜி விஸ்வநாத்தை நியமித்தவர் யார்? ஷாகு. தலைசிறந்த பீஷ்வா யார்? பாஜிராவ். முற்போக்கு கொள்கை பின்பற்றிய பீஷ்வா யார்? பாஜிராவ். மராத்திய பேரரசை உச்சிக்கு கொண்டு சென்றவர் யார்? பாஜிராவ். 3ஆம் பானிபட் போர் ஆண்டு? 1761. 3ஆம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? அகமது ஷா அப்தாலி மற்றும் மராத்தியர். மராத்தியர்களின் விதி நிர்ணயித்த போர் இது. 3ஆம் பானிபட் போர். முகலாய பேரரசுக்கு சாவு மணி அடித்த படையெடுப்பு இது. நாதிர் ஷா படையெடுப்பு. இந்தியாவை இரத்த பூமியாக மாற்றிய படையெடுப்பு இது. நாதிர் ஷா படையெடுப்பு.
துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றிய ஆண்டு 1453. இந்தியாவிற்கு கடல்வழி கண்டுபிடிக்க முயன்றவர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுபவர் யார்? இளவரசர் ஹென்றி. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை வந்தடைந்தவர் யார்? பார்த்தலோமியோ டயஸ். புயல் முனை என பெயரிட்டவர் யார்? பார்த்தலோமியோ டயஸ். வாஸ்கோடகாமா இந்தியா வந்த இடம்? கோழிக்கோடு. 1498 மே 27. போர்ச்சுகீசியரின் முதல் ஆளுநர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கையை கடைபிடித்தவர் யார்? அல்மெய்டா. 1510 இல் கோவாவை கைப்பற்றியவர் யார்? அல்புகர்க். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர் யார்? அல்புகர்க். போர்ச்சுகல் ஸ்பெயின் கட்டுப்பாட்டில் சென்ற ஆண்டு? 1580. டச்சுக்காரர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஹாலந்து. டச்சுக்காரர்களின் தலைமையிடம் எது? புலிகர். அம்பாய்னா படுகொலை நடைபெற்ற ஆண்டு? 1623. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கியவர் யார்? முதலாம் எலிசபெத். 1600. வில்லியம் ஹாக்கின்ஸ் அனுமதி கடிதம் வழங்கியவர் யார்? முதலாம் ஜேம்ஸ். தாமஸ் ரோ அனுமதி பெற்ற ஆண்டு? 1615. பிரான்சிஸ் டே சென்னை நிறுவிய ஆண்டு? 1639. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டிய ஆண்டு? 1640. ஆங்கிலேயர்கள் மும்பையை யாரிடமிருந்து பெற்றனர்? போர்ச்சுகீசியர்கள். கம்பெனி ஆதிக்கம் விரிவடைந்த ஆண்டு வரை? 1858. டேனியர்கள் சார்ந்த நாடு? டென்மார்க். டேனியர் வணிக மையம் எங்கு? சிராம்பூர். பிரெஞ்சு கம்பெனி துவங்கியவர் யார்? கோல்பர்ட். 1664. பாண்டிச்சேரி நிறுவிய ஆண்டு? 1674. பாண்டிச்சேரி பெற்ற மன்னர் யார்? தஞ்சாவூர் மன்னர். கர்நாடகப் போர்கள் நடைபெற்ற காலம்? 1746 முதல் 1763 வரை. கர்நாடகத்தின் தலைநகர் எது? ஆற்காடு. முதல் கர்நாடகப் போர்க்காலம்? 1746 முதல் 1748 வரை. அது பிரதிபலித்த ஐரோப்பிய போர்? ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். முடிவுக்கு வந்த உடன்படிக்கை? ஐலாஷபெல். இரண்டாம் கர்நாடகப் போர்க்காலம்? 1748 முதல் 1754 வரை. அது பிரதிபலித்த போர்? ஹைதராபாத் மற்றும் கர்நாடக வாரிசுரிமை போர். ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இராபர்ட் கிளைவ். இரண்டாம் கர்நாடகப் போர் முடிவடைந்த உடன்படிக்கை? பாண்டிச்சேரி. மூன்றாம் கர்நாடகப் போர்க்காலம்? 1756 முதல் 1763 வரை. அது பிரதிபலித்த போர்? ஏழாண்டு போர். முடிவடைந்த உடன்படிக்கை? பாரிஸ். பிளாசி போர் ஆண்டு? 1757. கல்கத்தா இருட்டறை சம்பவம் என்றால் என்ன? சிராஜ் உத் தௌலா சிறைச்சம்பவம். பக்சார் போர் ஆண்டு? 1764. பக்சார் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆங்கிலேயர் vs மீர்காசிம் கூட்டுப்படை. பக்சார் போர் முடிவடைந்த உடன்படிக்கை? அலகாபாத் ஸ்ரீ. இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது. முதலாவது மராத்திய போர் சால்பாய் உடன்படிக்கையால் முடிந்தது. நந்தகுமார் கொலை வழக்குடன் தொடர்புடைய கவர்னர் ஜெனரல்? வாரன் ஹேஸ்டங்ஸ். நிலையான நிலவரி திட்டம் 1793 இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தியவர்? லார்ட் கார்ன்வாலிஸ். இந்தியாவில் குடிமைப்பணி மற்றும் நிலையான காவல்துறை அமைப்பை உருவாக்கியது கார்ன்வாலிஸ் காலத்தில். கார்ன்வாலிஸ் சட்டத் தொகுப்பை வெளியிட்டவர் ஜார்ஜ் பார்லோ. மூன்றாவது மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை நடைபெற்றது. அது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையால் முடிந்தது.
மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர் டீபு சுல்தான். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் லார்ட் வெல்ஸ்லி. திட்டத்தை ஏற்றவர் ஹைதராபாத் நிஜாம். மறுத்தவர் திப்பு சுல்தான். நான்காவது மைசூர் போர் 1799இல் நடந்தது. கிழக்கிந்திய கம்பெனியை வலிமையான அரசியல் சக்தியாக மாற்றியது. வெல்லெஸ்லி 1813 பட்டயச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட காலம். மார்க்வஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ். அதே சட்டத்தில் கல்விக்காக 1,00,000 ஒதுக்கப்பட்டது. கூர்க்கர்கள் சிகவுலி அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிட்டனர். பிண்டாரிகளை ஒடுக்கியது மார்க்வீஸ் ஹேஸ்டிங்ஸ். சமாச்சார் பத்திரிகையை தொடங்கியவர் ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி. சென்னையில் இறையத்துவாரி முறை அறிமுகமாகிறார் தாமஸ் மன்ரோ காலத்தில். முதல் பர்மியப் போர் யாண்டபு உடன்படிக்கையால் முடிந்தது. தலைசிறந்த கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங். மாவட்ட ஆட்சியர் மேஜிஸ்ட்ரேட் பதவிகளை ஒன்றிணைத்தது கார்ன்வாலிஸ். சதியை ஒழிக்க உதவியவர் ராஜா ராம் மோகன் ராய். தக்கர்களை ஒடுக்கியது பென்டிங். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரிசு இழப்பு கொள்கையை கடைப்பிடித்தவர் லார்ட் டல்ஹௌசி. 1857 புரட்சியின் முக்கிய காரணம் அதே கொள்கை. 1856இல் இணைக்கப்பட்ட பகுதி அயோத்தி. டல்ஹௌசி கோடை தலைநகரமாக சிம்லாவையும் குளிர்கால தலைநகரமாக கல்கத்தாவையும் அறிவித்தார். இந்தியாவின் முதல் இருப்பு பாதை பம்பாய் தானா. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை சென்னை அரக்கோணம். இருப்பு பாதையின் தந்தை டல்ஹௌசி. அஞ்சல் வில்லையை அறிமுகப்படுத்தியது டல்ஹௌசி. விதவை மறுமணச் சட்டம் கொண்டுவந்ததவர் டல்ஹௌசி. சார்லஸ் வுட் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1854. டல்ஹௌசி ரூர்க்கியில் பொறியியல் கல்லூரி தொடங்கினார். இராணுவ தலைமையகம் சிம்லாவிற்கும் பீரங்கிப்படை தலைமையகம் மீரட்டிற்கும் மாற்றப்பட்டது. மிகவும் இளமையான கவர்னர் ஜெனரல் மற்றும் நவீன இந்தியாவின் உருவாக்கியவர் டல்ஹௌசி. 1857 புரட்சியின் உடனடி காரணம் என்ஃபீல்டு துப்பாக்கி தோட்டா. தோட்டாவை பயன்படுத்த மறுத்தவர் மங்கள் பாண்டே. பராக்பூர். புரட்சி தொடங்கிய இடம் மீரட். டெல்லி மன்னராக அறிவிக்கப்பட்டவர் பஹதூர் ஷா II. ரங்கூனுக்கு நாடுகடத்தப்பட்டார் பகதூர் ஷா. கான்பூர் புரட்சி தலைவர் நானா சாஹிப். அவர் நேபாளம் தப்பிச் சென்றார். லக்னோ புரட்சி தலைவர் பேகம் ஹஸ்ரத் மஹல். மத்திய இந்தியா புரட்சி தலைவர் ராணி லக்ஷ்மிபாய். தோல்வியுற்றாலும் சுதந்திரப் போருக்கு வித்திட்ட புரட்சி 1857 புரட்சி. அதே புரட்சியால் கிழக்கிந்திய கம்பெனி முடிவுக்கு வந்தது. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியான ஆண்டு 1858 நவம்பர் 1. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலும் முதல் வைஸ்ராய் லார்ட் கேனிங். ஆங்கில கம்பெனி அதிகாரம் உறுதியான போர் இது. பக்சார். கிளை கவர்னராக நியமிக்கப்பட்ட போர் இது. பக்சார். முதல் மைசூர் போர் முடிவடைந்த உடன்படிக்கை மதராஸ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இராபர்ட் கிளைவ். ஒழுங்குமுறைச் சட்டம் கொண்டுவந்த ஆண்டு 1773. முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். உச்சநீதிமன்றம் அமைந்த இடம் கல்கத்தா. ஹேஸ்டிங்ஸ். உச்சநீதிமன்றம் அமைந்த இடம் கல்கத்தா. முதல் தலைமை நீதிபதி யார்? எலிஜா இம்பே. பிட். இந்தியச் சட்டம் ஆண்டு 1784. இரட்டை ஆட்சியை ஒழித்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அறிமுகப்படுத்திய நீதிமன்றங்கள் எவை? சாதர் திவானி மற்றும் சாதர் நிசாமி. மதராசா தொடங்கிய ஆண்டு 1784. இரண்டாம் ஆங்கில மைசூர் போர்க்காலம் 1780 முதல் 1784 வரை.
இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது. முதலாவது மராத்திய போர் சால்பாய் மதுரை நாயக்கர் ஆட்சியின் தொடக்கம். விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆரியநாதர் உதவியுடன் மூக்கறுப்பு போர் நடைபெற்றது. திருமலை நாயக் மற்றும் மைசூர் படை இடையே. சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீட்சிதரை ஆதரித்தவர். திருமலை நாயக்கர் உய்கொண்டான் கால்வாய் புகழ்பெற்றவர். இராணி மங்கம்மாள் தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசுக்கு உதவியவர். அச்சுதப்ப நாயக்கர் விஜயராகவ நாயக்கரை தோற்கடித்த மதுரை நாயக்கர். சொக்கநாத நாயக்கர் செஞ்சி அமைந்த பகுதி. பாலாறு மற்றும் கொள்ளிடம் இடைப்பட்ட பகுதி. இராணிப்பேட்டை உருவாக்கப்பட்டது. இராஜா தேசிங்கின் மனைவி நினைவாக. சிதம்பர புராணம் எழுதியவர் பரஞ்சோதியார். சிதம்பர பாட்டியல் எழுதியவர் பரஞ்சோதியார். இருசமய விளக்கம் எழுதியவர் பொதுவாக பரஞ்சோதியார் என கருதப்படுகிறது. சீராபுராணம் எழுதியவர் உமாரு புலவா. கந்தர் கலிவெண்பா எழுதியவர் வலதுபுறம் நோக்கிய அம்பு குமாரகுருபரர். தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்தியவர் வெங்கோஜி எக்காஜி. தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சி முடிவுக்கு வந்தது நாடு இழக்கும் கொள்கையால். வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைநகரம் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மனை எதிர்த்து அனுப்பப்பட்ட ஆங்கில தளபதி மேஜர் பேனமன். கட்டபொம்மனை பிடித்து கொடுத்தவர் விஜயரகுநாத தொண்டைமான். தென்னிந்திய புரட்சியை வேலூர் புரட்சி தொடங்கிய ஆண்டு 1806. வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநர் வில்லியம் பென்டிங். அந்த நேர இராணுவ தளபதி ஜான் கிரேடாக். புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்த அந்த நேர இராணுவ தளபதி ஜான் கிரேடாக். புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது ஜான் கிராடக். புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் அக்னியூ. வேலூர் கோட்டை கைப்பற்றியவர் ரோலோ. போட்டித் தேர்வெழுதும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.